அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சாண்ட்ரா டெக்ஸ்பாட். நான் உங்கள் விஜய். இன்றைக்கி வீடியோவில் எந்த ஒரு ஃபைலையும் வாட்ஸ்அப் மூலமாக எப்படி அனுப்புறது அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் நம்மளுடைய டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்மளில் சில பேர் வாட்ஸ்அப்பில் நம்ம ஒரு இமேஜ் எப்படி அனுப்பலாம், ஒரு ஆடியோ அனுப்புறது, ஒரு வீடியோ அனுப்புறது, ஒரு டாக்குமெண்ட் அனுப்புறது. ஸோ இதை தான் நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருந்திருப்போம். பட் நம்ம வாட்ஸ்அப் மூலமாகவே எல்லா ஃபைலையும் அனுப்பலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ உங்களோட ஃப்ரெண்டுக்கு ஒரு ரேர் ஃபைல் அனுப்பணும்னு நினைக்கிறீங்க, இல்லைன்னா ஒரு ஏபிகே ஃபைலை அனுப்பணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் மெயில் போய் அனுப்புவீங்க. சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இதை நம்ம வாட்ஸ்அப்லேயே பண்ணலாம் அப்படின்னு. சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், அவங்க வாட்ஸ்அப் மூலமாகவே அனுப்பிடுவாங்க. சில பேருக்கு வாட்ஸ்அப்பில் இமேஜ், வீடியோ, ஆடியோ இதை மட்டும்தான் அனுப்ப முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ ஏன்னா தெரியாமல் இருந்திருக்கலாம். ஸோ இப்படியும் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரியாமல் இருந்திருக்கலாம். ஸோ நீங்களும் தெரியாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ. மறக்காமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ நான் சொல்கிறேன், வாட்ஸ்அப் மூலமாகவே நம்ம ரேர் ஃபைல்ஸ், ஜிப் ஃபைல், இன்னும் ஏபிகே ஃபைல் எல்லாமே அனுப்பலாம். ஸோ அது எப்படி அனுப்பலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம அட்டாச் போனோம் அப்படின்னு சொன்னோம். ஸோ இப்போ இதில் அட்டாச் கிளிக் பண்ணிங்கன்னா டாக்குமெண்ட், கேமரா, கேலரி, ஆடியோ, லொக்கேஷன், கான்டாக்ட் இவ்வளோ ஆப்ஷன் நமக்கு காமிக்கும். ஸோ இதில் கேமரா, கேலரி, ஆடியோ, லொக்கேஷன், கான்டாக்ட் இது எல்லாமே நம்ம ஆஸ் யூஷுவல் யூஸ் பண்ணுறது தான். ஸோ டாக்குமெண்ட்டையுமே நம்ம எதுக்காண்டி யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு பிடிஎஃப் ஃபைல் இல்லாட்டினா ஒரு டாக்குமெண்ட் நம்ம அனுப்புறதுக்கு தான் நம்ம இந்த டாக்குமெண்ட்டை யூஸ் பண்ணுவோம். இந்த டாக்குமெண்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை. பட் இந்த இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணும்போது இதில் பிடிஎஃப் ஃபைலோ டாக்குமெண்ட் ஃபைலோ மட்டும் காமிக்காது, உங்களுடைய மொபைலில் இருக்கிற எல்லா ஃபைலையுமே காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுங்க பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எனக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டாட் ஜேபிஜி ஃபைல் இருக்குது, அப்புறம் டாட் சிப் ஃபைல் இருக்குது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி ஃபைல், அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஏபிகே ஃபைல். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பிபிடி ஃபைல். ஸோ இப்படி என்னோட மொபைலில் என்னென்ன ஃபைல்லாம் நான் வச்சுருக்கிறோனோ எல்லா ஃபைலையுமே லிஸ்ட் அவுட் பண்ணி காமிக்குது. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இந்த ஃபேஸ்புக் லைட் அப்படிங்கிற இந்த சாஃப்ட்வேர், இந்த அப்ளிகேஷனை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இதை ஒரு கிளிக் பண்ணால் போதும். கிளிக் பண்ணோன்னே சென்ட் ஃபேஸ்புக் லைட் டு ஃபேமிலி இப்படி ஒரு இது உங்களுக்கு கேட்கும். நீங்கள் சென்ட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஃபைல் சென்ட் ஆயிரும். பார்த்தீங்கன்னா இப்போ லோடிங் ஆகுது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபைல் சென்ட் ஆகிடுது. ஸோ இப்போ இதை கிளிக் பண்ண அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஆப் நம்ம இன்ஸ்டால் பண்ணுற மாதிரியே நம்மளுக்கு காமிச்சிடும். ஸோ இப்போ நான் இது ஒரு ஏபிகே ஃபைலை நான் சென்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஒரு ஜிப் ஃபைல் அனுப்பணும், இல்லைனா ஒரு ரேர் ஃபைல் அனுப்பணும். பார்த்தீங்கன்னா இதில் வீடியோ ஷாட் டாட் சிப் அப்படிங்கிற ஒரு ஃபைல் இருக்குது. ஸோ நான் அதை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இதில் சென்ட் கொடுத்தேன்னா இதுவும் சென்ட் ஆயிரும். ஸோ இதெல்லாம் ஓகே. ஸோ அப்போ நம்மளுக்கு ஒரு ஏபிகே எப்படி அனுப்புறது, ஒரு ஜிப் ஃபைலை எப்படி அனுப்புறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதே போல் நான் இன்னொன்று உங்களுக்கு சொல்லணும்னு விருப்பப்படுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஃபோட்டோ ஏதாவது அனுப்பணும்னா இந்த கேலரியில் போய் தான் நீங்கள் அனுப்புவீங்க. ஸோ இந்த கேலரியில் போய் அனுப்புகிற டைம் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட இமேஜ் கம்ப்ரஸ் ஆகும். ஸோ இமேஜ் கம்ப்ரஸ் ஆகுறதுனால உங்களோட அந்த குவாலிட்டி லாஸ் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா, சப்போஸ் நீங்கள் ஒரு ஃபோட்டோ குவாலிட்டி லாஸ் ஆகாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த அட்டாச்சில் போய்ட்டு கேலரி அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணி அனுப்புறதை விட டாக்குமெண்ட்டில் போய்ட்டு நீங்கள் அந்த இமேஜை அனுப்புனீங்க அப்படின்னா, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் 6.7 MB இருக்குது. ஸோ இந்த இமேஜை நான் இப்போ அனுப்புகிறேன் அப்படின்னா கேலரியிலே போய் அனுப்பும்போது இது நம்மளுக்கு கேபியாக கன்வெர்ட் ஆயிரும். பட் இந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணி இதை அனுப்புகிறீங்க அப்படின்னா அது எத்தனை எம்பி ஃபைலோ அத்தனை எம்பிலே அப்படியே உங்களுக்கு போகும். பார்த்தீங்கன்னா டாட் ஜேபிஜி ஃபைலு பார்த்தீங்கன்னா 6.7 MB. ஸோ அந்த 6.7 MBலேயுமே உங்களுக்கு அந்த ஃபோட்டோ உங்களுடைய நீங்கள் யாருக்கு அனுப்புகிறீங்களோ அவங்களுக்கு போயிடும். ஸோ நீங்கள் ஒரு மெயிலில் போயிட்டு ஒரு குவாலிட்டி லாஸ் ஆகாமல் ஒரு ஃபோட்டோவை அனுப்புறதுக்கு பதிலாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் இந்த டாக்குமெண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் ஒரு ஃபோட்டோவை அனுப்புகிறீங்கன்னா கண்டிப்பாக அது அதே குவாலிட்டியில் உங்களுடைய நண்பர்களுக்கு போய் சேர்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இப்படி எந்த ஒரு ஃபைலைனாலும் நம்ம டாக்குமெண்ட் அந்த ஆப்ஷன் மூலமாக நம்ம அனுப்பிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பார்த்தோன்னா கமெண்ட்ஸை மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தாமதிக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் நம்மளுடைய டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும்.